ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். இந்தியா பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை ஆலோசகர்கள் மட்டத்திலான அந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதன் பிறகு சில நாட்கள் மட்டுமே நீடித்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த நல்லுறவு என்பது ஒரு கசப்பான ஒரு சம்பவத்திற்கு பிறகு, அதாவது இரு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கான அதாவது இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதர் ஹுரியத் அமைப்பைச் சேர்ந்த சில தலைவர்களை சந்தித்ததை தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. அது தொடங்கிய இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த உறவு கசந்தே இருந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த ஜூலை மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் ரஷ்யாவின் உஃபா நகரத்தில் சந்தித்து கொண்டு ஒரு கூட்டு உடன்படிக்கையை வெளியிட்டனர். அந்த கூட்டு உடன்படிக்கையை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை, அதாவது இரு நாட்டு பாதுகாப்புத்துறை ஆலோசகர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த பேச்சுவார்த்தையும் முறிந்திருக்கின்றது. இதனுடைய முழு பின்னணி குறித்து இன்று பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடலாம். கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவின் உஃபா நகரில் இந்தியா பாகிஸ்தான் இடையில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையின் அடிப்படையில் இரு நாட்டு பாதுகாப்புத்துறை ஆலோசகர்களுக்கிடையில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் காஷ்மீர் பிரச்சினை இடம்பெற வேண்டும் என்று பாகிஸ்தான் தரப்பில் கூறப்பட்டதன் காரணமாக பேச்சுவார்த்தை முறிவடைந்துள்ளது. India seems reluctant to recognize the significance of the most important sentence in the UFA statement, and I quote, India and Pakistan have a collective responsibility to ensure peace and promote development. To do so, they are prepared to discuss all outstanding issues. As you can readily see, the word K is very much present in this sentence. இந்த பேச்சுவார்த்தை முழுக்க தீவிரவாதம் குறித்ததாக அமைய வேண்டும் என்றும், பேச்சுவார்த்தைக்கு முன்னர் பாகிஸ்தான் தரப்பு காஷ்மீர் பிரிவினைவாதிகளை சந்திக்க கூடாது என்றும் இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனை பாகிஸ்தான் தரப்பு ஏற்றுக்கொள்ளாததால் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது. मेरा 2 वाक्यों में संदेश है उनको. पहली चीज, शिमला समझौते की स्पिरिट में हुर्रियत को या किसी भी अन्य पार्टी को आप तीसरा पक्ष मत बनाइए. दूसरा, उफा की स्पिरिट का सम्मान करते हुए आप बातचीत का दायरा आतंकवाद से ज्यादा मत बढ़ाइए और जरूर आइए, हम आपके स्वागत को तैयार हैं. अब इसका जवाब मैं इंतजार करूंगी ना. तो क्या यह माना जाए कि भारत सरकार ने பேச்சுவார்த்தை முடிவடைந்ததற்கு இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. பாதுகாப்பு ஆலோசகர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை முறிவடைந்தாலும் உஃபா ஒப்பந்தத்தின்படி இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவில் அணு ஆயுத ஆற்றல் கொண்ட 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்தது வருத்தம் அளிப்பதாக அமெரிக்கா இந்நிலையில் கருத்து தெரிவித்துள்ளது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். 2 நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்ததற்கு மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவு எவ்வாறு மாற இருக்கின்றது என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் வெளியுறவுத்துறை நிபுணர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஐயா வணக்கம். இத்தனை ஆண்டுகளாக இந்தியா பாகிஸ்தான் இடையில் நிலவி வரக்கூடிய இந்த பிரச்சனையை பல்வேறு அரசியல் கட்சிகள், கூட்டாக அமைந்த அரசாங்கம் அனைவரும் கடைபிடித்த அதே கொள்கையைத்தான், அதே வழிமுறையைத்தான் பாரதிய ஜனதா அரசும் கடைபிடிப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக அதில் அதிகமாக எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது. ஏன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை? ஒரு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு ஏன் இதற்கு முன்னர் அமைந்த அரசுகளை காட்டிலும் முழுமையாக வேறு விதமாக இந்த பிரச்சனையை கையாள முடியவில்லை? இதற்கு முக்கிய காரணம், இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் ஒரு போன்ற பிரச்சனை. அது இந்த 60 ஆண்டுகளாக மாறிவிடவில்லை. இல்லை என்று சொல்லாமல் நம்முடைய தரப்பில் கடந்த 30 ஆண்டுகளாக பாகிஸ்தான் ISI தூண்டிவிட்டுள்ளது தீவிரவாதம் நம்மை மிகவும் கவலையட வைத்துள்ளது என்பது உண்மை. மற்றபடி இந்த தீவிரவாதமும் சரி, காஷ்மீர் பிரச்சனையும் சரி, இந்த பிரச்சனைகள் மாறவில்லை. இந்த பிரச்சனைகளுக்குள்ள அடிப்படை, அது தீவிரவாதமாகட்டும் அல்லது காஷ்மீர் பிரச்சனையாகட்டும், அடிப்படை முடிவுகள் என்ன என்பதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக அரசியல் கட்சியோ பாராளுமன்ற மெஜாரிட்டிக்கோ சம்பந்தமே இல்லை. நான் அதை குறிப்பிட்டு கூறுவதற்கு காரணம்,
இதற்கு முன்னர் பாரதிய ஜனதா எதிர்க்கட்சியாக இருந்தபோது, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மென்மையான போக்கை காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டு வருகின்றது, கடைபிடித்து வருகின்றது என்ற குற்றச்சாட்டை எல்லாம் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் மக்களை சந்தித்த பாரதிய ஜனதா இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்தது. அறுதி பெரும்பான்மையுடன், மிகப்பெரிய பெரும்பான்மையுடன், எந்த கட்சியினுடைய ஒரு பலமும் தேவையில்லாமல் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஏன் அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுக்க முடியவில்லை? இதில் 2 பிரச்சனையை நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் எல்லா கட்சிகளுமே ஒரு அரசின் பொதுவான நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளது. இது இலங்கை பிரச்சனையை போலவோ அல்லது வங்காளதேச தண்ணீர் பிரச்சனை மாதிரியோ ஃபராக்கா பேரேஜ் பிரச்சனை மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி வந்த உடனே கடும் போக்கோ இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மென்மை போக்கு அரசு கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வெறும் அரசியல். அது இப்போ வெளிப்பட்டு இருக்கு, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்றதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கிய மாற்றங்களை இப்போது திரும்பி பார்ப்போம். 2014ஆம் ஆண்டு மே மாதம் பாரதிய ஜனதா மிகப்பெரிய வெற்றியை பெற்று மோடி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த விழாவில் நவாஸ் ஷெரீப் கலந்து கொண்டார். பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அழைக்கப்பட்டு அவர் அந்த விழாவில் கலந்து கொண்டார். 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தான் தூதர் பிரிவினைவாத தலைவர்களை சந்தித்து பேசினார். அதாவது இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதர் பிரிவினைவாத தலைவர்களை, அதாவது காஷ்மீரை சேர்ந்த ஹுரியத் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அதே மாதத்தில் நடைபெற இருந்த 2 நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்திலான அந்த பேச்சுவார்த்தை இதை காரணம் காட்டி ரத்து செய்யப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நேபாளத்தில் சார்க் மாநாடு நடைபெற்றது. அதில் நவாஸ் ஷெரீஃபும் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் இருவரும் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆகஸ்ட் மாதம் கசந்த அந்த உறவில் சற்று வெளிச்சம் ஏற்பட்டது, சற்று மலர்ச்சி ஏற்பட்டது. பிப்ரவரி மாதம் 2014ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு முன் மோடியும் நவாஸ் ஷெரீஃபும் தொலைபேசியில் பேசிக்கொண்டார்கள். இந்தியா பாகிஸ்தான் அந்த கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதற்கு முன்னர் இது நடந்தது. அதன் பிறகு மார்ச் மாதம் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் சென்று நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசினார். அதன் பிறகு ஜூன் மாதம் ரமலான் மாதம் தொடங்கியதற்கு மோடி நவாஸ் ஷெரீஃபுக்கு தொலைபேசியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதன் பிறகு ஜூலை மாதம் ரஷ்யாவில் 2 நாட்டு பிரதமர்களும் சந்தித்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டனர். ரஷ்யாவினுடைய உஃபா நகரத்தில் நடைபெற்ற அந்த சந்திப்பிற்கு பிறகு ஒரு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த கூட்டறிக்கையினுடைய தொடர்ச்சியாகத்தான் 2 நாட்டு வெளியுறவுத்துறை, அதாவது பாதுகாப்புத்துறை ஆலோசகர்கள் மத்தியிலான பேச்சுவார்த்தை முதலாக நடைபெறும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. தற்போது அதுவும் முறிந்து போயிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2 நாடுகளுக்கும் இடையில் கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த அந்த சூழலில் நாங்கள் ஹுரியத் அமைப்பைச் சேர்ந்த தலைவர்களை கலந்து ஆலோசித்து விட்டுதான் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்திருக்கின்றோம். ஆகவே இது புதிதான ஒன்றல்ல. பாரதிய ஜனதா அரசு இதை குற்றமாக கூறுவது தவறு என்ற கருத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வருகின்றது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா? பிராக்டிக்கலாக பார்த்தா இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இந்திய அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது, அது வரவேற்க. ஆகவே பாரதிய ஜனதா அரசு பிடிவாதம் பிடிக்கின்றதா? இது பாரதிய ஜனதா அரசுன்னு இல்லை, ஒரு அரசாங்கம் தான் இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த அரசோ, அதற்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுதும் இது போன்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. பாகிஸ்தான் குறிப்பிடுவது கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது நாங்கள் ஹுரியத் அமைப்பைச் சேர்ந்தவர்களிடம் கலந்தாலோசித்தோம் என்று. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் 2வது முறையாக பேச்சுவார்த்தை தடைபெற்றிருக்கின்றது. அதற்கு காரணம் ஹுரியத் அமைப்பை பாகிஸ்தான் கலந்தாலோசிக்க கூடாது என்பது முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதுதான் நான் கேட்டேன். நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் என்று. ஆனால் பாரதிய ஜனதா அரசை பொறுத்தவரை அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றது. ஆகவேதான் என்னுடைய கேள்வி, பாரதிய ஜனதா அரசு இந்த விஷயத்தில் ஒரு மாற்று நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணம் என்ன? நான் அதனைத்தான் முதலில் சொல்ல வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் மறுபடியும் கேள்வி கேட்டதுனால விட்டுட்டேன். அரசு என்ற நிலைப்பாட்டில் இது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையாக கேலிப்ரேட்டடாக சொல்லலாம். அது ஆட்சி மாற்றம் வந்ததினால் இவ்வாறு ஒரு தோற்றம் உருவாகிறது. ஆனால் ஹுரியத் கான்ஃபரன்ஸ், ஹுரியத் தலைவர்களோடு பாகிஸ்தான் அரசு பேசிட்டு இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விட, நம்ம ஒரு பொது நோக்கில் பார்த்தா இதுபோல் உள்ள பிரச்சனைகளில்
அரசாங்கம் கடும்போக்கை எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இன்றோ நாளையோ தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இந்தியா பேசக்கூடாது, இதுக்கு ஒரு நாள் நம்ம மத்திய அரசு எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது. இதெல்லாம் பிரச்சனைகள். அதாவது ஒரு முறிவுக்கு மட்டும் வைத்தியம் எடுக்கக்கூடியதல்ல. கியூர் ஹேஸ் டு பி அப்ளிகபிள் டு எவரி இஷ்யூ. அதனால் இது பிரச்சனை இல்லை. நம்முடைய பிரச்சனை ஹுரியத் அமைப்பு அல்ல. அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. இந்த ஹுரியத் தலைவர்கள் யாருன்னு இந்தியாவில் யாருக்குமே தெரியாது. டெய்லி டிவியில் போட்டு காட்டு அவங்களுக்கு நம்ம அவசியம் இல்லாத பிரச்சாரத்தை கொடுத்துட்டு இருக்கோங்கிற அளவுக்கு மத்திய அரசுடைய செயல்பாடு முடிகிறது. காஷ்மீரை தவிர ஹுரியத் தலைவர் யாருன்னு இந்த தலைமுறையினருக்கு தெரியாது. ஹுரியத் தலைவர்களை காஷ்மீரை தாண்டி மற்ற மக்கள் தெரிந்து கொள்வதற்கான அவசியம் என்ன இருக்கின்றது? அதை தாண்டி காஷ்மீர் மக்களுக்கு ஹுரியத் தலைவர்கள் ஒரு பிரதிநிதிகளாக, மக்களினுடைய பிரதிநிதிகளாக செயல்படுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அது கூற முடியாது. ஹுரியத் தலைவர்கள் ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ புறக்கணித்த காலத்தில் கூட காஷ்மீர் மக்கள், குறிப்பாக காஷ்மீர் மக்கள், ஜம்மு பிரிவு மட்டுமல்ல, காஷ்மீரில் மக்கள் வந்து அதிக அளவில் வாக்களித்து இருக்கிறார்கள். எனவே ஹுரியத்தான் அந்த மக்களின் பிரதிநிதியை வந்து இந்திய அரசாவது பயப்படவோ நினைக்கவோ தேவையே இல்லை. ஏதோ வராங்க போகிறாங்க, ஒரு டீயை குடிச்சிட்டு போகிறாங்கன்னு விடுறதுக்குள்ள விஷயம். இந்த நேரத்தில் 2 நாட்டைச் சேர்ந்த முக்கிய, அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகரும் 2 நாடுகளும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு 2 தலைவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை இப்போது நாம் பார்ப்போம். அஜீஸை பொறுத்தவரை ஹுரியத் அமைப்பினர் காஷ்மீர் மக்களின் பிரதிநிதிகள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஐநா பாதுகாப்பு அவையின் தீர்மானத்தை இந்தியா மதிக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. சுஷ்மா சுவராஜ் அவர்களை பொறுத்தவரை 3ஆம் நபர்களுக்கு இடம் இல்லை, சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மதிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அஜீஸ் முன்வைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு, அதாவது ஐநாவினுடைய பாதுகாப்பு அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் சுஷ்மா குறிப்பிடக்கூடிய சிம்லா ஒப்பந்தமும் என்ன சொல்கின்றன? குறிப்பாக சொல்லப்போனால் அது பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய ஒரு தவறான நிலைப்பாடு. ஐநா சபையில் வந்து அந்த தீர்மானமே பல கண்டிஷன் இருக்குது. அவங்க சொல்லக்கூடியன்னா அதில் உள்ள ஒரு கண்டிஷனை தான் சொல்கிறாங்க. அதாவது காஷ்மீர் மக்கள், அதாவது காஷ்மீர் மக்கள் கூட இல்லை, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பாகிஸ்தான் கைப்பற்றி இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்கள் வாக்களித்து தங்களுடைய முடிவை தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். வெறுமனே பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் மட்டும் பொதுவாக்கு நடத்தப்பட வேண்டும் என்று ஐநா தீர்மானம் குறிப்பிட்டது. அது மட்டுமல்ல, நான் அறிந்தவரை ஒட்டுமொத்தமாக காஷ்மீர் மக்கள் அனைவருக்குமான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஐநாவினுடைய அந்த தீர்மானம் 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் குறிப்பிடுகின்றது. நான் குறிப்பிடுவது சரியா? சரி. ஆகவே அதை இந்தியா கடைபிடிக்க வேண்டும் என்பது அஜீஸினுடைய ஒரு, அதற்கு ஐநா சபை தீர்மானத்தில் வேறொரு 2 ஷரத்து இருக்கு. அதுபடி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து வெளியேறணும்னு இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இன்றைக்கு நடக்கிறது என்ன? அங்கே தனியாக பாகிஸ்தான் மத்திய அரசுக்கு கீழ் செயல்படும் ஒரு அரசு இருக்குது. பாகிஸ்தான் பாராளுமன்றத்திற்கு அந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய கேள்வி நியாயமே இல்லை. அதை அவர்கள் முதலில் செயல்படுத்தினால்தான் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். தொடர்ந்து சிம்லா ஒப்பந்தம் என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னர் 0-6 ஒரு சிறிய இடைவேளை.